வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படிக்கு இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. நல்லா கவனிங்க. இந்த சொத்து பத்திரத்தை ஒருத்தன் எடுத்து இந்த சொத்து விவரங்களை ஒருவர் நன்றாக வாசித்து இதில் என்ன சொல்லியிருக்குங்கிறத அவர் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கும் போது என்ன நடக்கும்? வேதவசனம் சொல்லுது, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய். பாருங்க, இது தமிழ் பைபிளில் ஆனால் இது ஆங்கிலத்து வேதாகமம் நமக்கு இருக்குது, பல்வேறு டிரான்ஸ்லேஷன்ஸ் இருக்குது. இந்த ஜோஷுவா 1:8 ஆம்பிளிஃபைல கூட வாசிக்கிறேனே, எப்படி வருது பாருங்க. For then you will make your way prosperous and then you will be successful. இந்த புத்தகம் எதை பற்றியது? இந்த புத்தகத்தை ஒரு மனிதன் புரிந்து கொள்ளும் பொழுது என்ன எஃபெக்ட் உண்டாகும் அவனுடைய வாழ்க்கையில், என்ன மேனிஃபெஸ்டேஷன்ஸ் நடக்கும், என்ன ஃப்ரூட்ஸ் வரும். நம்ம எந்த வசனத்தை எடுத்தாலும் பரலோகம் பரலோகம் பரிசுத்தம் வருக, ஆமாம், இப்படியே வறுத்தெடுத்துக்கிட்டு இருக்கிறோம் மக்களை உட்காந்து. ஒரு பஸ் இருக்குங்க, இதில் ஏறினா எங்கே போவீங்கன்னு அதில் போட்டிருக்குதுல்ல. ஒரு ஃப்ளைட் பிடிக்குது, ஒரு ஃப்ளைட்டை புக் பண்ணும்போது இது எந்த கண்ட்ரிக்கு போகுதுன்னு புக் பண்ணிட்டு ஏறுறீங்க. அது மாதிரி ஒருத்தன் கர்த்தருடைய வார்த்தை அண்டை வேர்ட் ஆஃப் காடுக்குள்ளே ஒருத்தன் வர்றான், வார்த்தை என்னங்கிறத புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறான், வார்த்தை என்ன சொல்லுதுன்னு அவனுக்கு தெரியுதுன்னா அதனுடைய ரிசல்ட் என்ன, எங்கே கொண்டு போய் அதை நிறுத்தும். இப்போ நம்ம ஏதோ செழிப்பு, நம்ம ஏதோ வெற்றின்னு நம்ம பேசுகிறதா நம்ம நினைக்கிறாங்க. இல்லைங்க, வேத வசனமே, காட்ஸ் வேர்ட் இஸ் அ காட்ஸ் வெஹிக்கிள். அந்த வெஹிக்கிள் உங்களை எங்கே கூட்டிகிட்டு போகுதுன்னா சக்ஸஸ்குள்ளேயும் ப்ராஸ்பரிட்டிக்குள்ளேயும் உங்களை கூட்டிகிட்டு போகுது. அந்த வண்டி, அந்த வார்த்தை என்கிற வாகனத்தில் ஏறினீங்கனாலே செழிப்பின் உலகத்துக்குள், வெற்றியின் உலகத்துக்குள் நிச்சயமாய் நீங்கள் போவீர்கள். அதை தடுக்கவே முடியாது.